அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், எ cloud burst is defined as unexpected precipitation exceeding how many centimeter of rain per hour over a geographical region of approximately 20 to 30 square kilometers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நேத்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது எஃபெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு ஏரியால 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டர் மோர் தேன் 10 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் மோர் தேன் 10 சென்டிமீட்டர் ஆர் மோர் தேன் 100 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். சரிங்களா? ஸோ அதுதான் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட், மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் டெசர்ட் ஃபிளாக் 10 இஸ் ஹாஸ்டட் பை விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா யூஏஇல தான் நடக்க போகுது. சரியா? அடுத்தது, போப் பிரான்சிஸ் who died recently belong to which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போப் பிரான்சிஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17, 1936ல அர்ஜென்டினாவோட பியூனஸ் ஏரிஸ்ல வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? அர்ஜென்டினாவோட கேபிட்டல் தான் பியூனஸ் ஐரஸ். ஸோ இங்கே தான் வந்து அவர் பிறந்திருப்பார். ஸோ அர்ஜென்டினா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்காவை லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லாட்டின் அமெரிக்காவிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் போப் யாருன்னா இவர் தான். 1300 இயர்ஸ்க்கு அப்புறமா லாட்டின் அமெரிக்காவிலிருந்து ஒரு போப் வந்திருக்காருன்னா அது இவர் தான். சரிங்களா? இவர் எப்போ போப் ஆயிருப்பாருன்னா மார்ச் 13, 2013ல வந்து போப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு வந்திருப்பார். போப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ரியல் நேமா இருந்த ஜார்ஜ் மேரியோ பெர்காக்லியோ அப்படிங்கிற இவர் பேரை வந்து மாத்திருப்பார். சரிங்களா? மாத்திட்டு போப் பிரான்சிஸ் அப்படிங்கிற நேமை எடுத்திருப்பார். சரியா? ஸோ அர்ஜென்டினா அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் கிரிக்கெட் அஸ் அ ஸ்போர்ட் ஹாஸ் பீன் இன்க்ளூடட் இன் த 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 128 இயர்ஸ், ஓகேங்களா, 1900ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நமக்கு கிரிக்கெட் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்போதான் கிரிக்கெட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. T20 ஃபார்மேட்ல இருக்க போகுது. சரிங்களா? லாஸ்டா, வாட் இஸ் த அஃபிஷியல் தீம் ஃபார் எர்த் டே 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எர்த் டே வந்து ஏப்ரல் 22. சரியா? எர்த் டேவோட அஃபிஷியல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி